வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று துல்ஹஜ் 5ஆம் நாளாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளில்தான் பிறந்தார்கள். மேலும் இந்த நாளில் யார் நோன்பு வைப்பாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை விட்டு நயவஞ்சகத்தனத்தை நீக்குகிறான். துல்ஹஜ் முக்கிய அம்சமாக உள்ள ஒரு விஷயம் குர்பானியாகும். இந்த குர்பானியின் சட்டம் எப்படி தொடங்கியது என்றால், ஒரு நாள் இரவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவில் தான் மகனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தியாகம் செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவிட்டதை கண்டார்கள். இதை அறிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனிடம் கூறினார்கள். மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உத்தரவிட்டதை செய்யுங்கள், நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்றார்கள். அல்லாஹ் தஆலா அவ்விருவரும் கீழ்ப்படுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான். திடீரென ஒரு ஆடு அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. அதை தியாகம் செய்ய உத்தரவிட்டான். அதிலிருந்துதான் குர்பானி கொடுக்கப்பட்டது. குர்பானி கொடுக்கப்பட்டதற்கு அதிக சிறப்புகள் உள்ளன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமுடைய மக்களின் அமல்களில் ஈதுடைய நாளில் எந்த ஒரு அமலும் குர்பானியை விட அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானதாக இல்லை. மேலும் குர்பானியுடைய பிராணி கியாமத் நாளில் தன்னுடைய கொம்பு முடி குழம்புடன் வரும். குர்பானி பிராணியின் இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன் அல்லாஹ்வின் அங்கீகாரமும் பொருத்தமும் கிடைத்துவிடுகிறது. எனவே நாம் அனைவரும் முழு சந்தோஷத்துடன் குர்பானி கொடுப்போம். எவர் ஒருவர் வசதி வாய்ப்பு இருந்தும் குர்பானி கொடுக்காவிட்டால் அவர் குற்றவாளி ஆவார். எனவே நமக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் நம் அனைவரும் குர்பானி கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.